அன்பினர்களே, அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் ஜும்மா பள்ளிவாசல் சம்மேளனத்திற்கு இதயம் நிறைந்த நன்றிகளை இங்கு நாம் முதலாக சமர்ப்பணம் செய்வோம். ஏனெனில் போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு முஸ்லிம் மையவாடியில் அடக்கம் செய்வதற்கான இடம் இல்லை. அவங்களுக்கென்று தனியான இடம் ஒன்று ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு ஜனாசா தொழுகையும் பள்ளிவாசலில் இடம் கிடைக்காது. அவங்க அங்க விரும்பினா வீட்டுல செஞ்சு கொள்ளுங்கண்டு மிகப்பெரிய ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. என்னை கேட்டால் நான் இதுவரையும் என்னுடைய செய்திக்குள் கிடைக்கவே இல்லை. இது உலகத்துக்கு ஒரு முன்னோடியான சம்பவமாக நான் பார்க்கின்றேன். உலகத்திலே நான் கேள்விப்படலை. இனி யாராலும் வேற ஊழல் இருந்தா அப்படிங்க கமெண்ட் பார்ப்போம். நான் கேள்விப்படலை. ஒரு பள்ளிவாசல் சம்மேளனம் முன் வந்து எவனுக்கும் பயப்படாமல் அச்சம் கொள்ளாமல் இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கின்றால் எல்லோருக்கும் நடுக்க முடுங்க. அடேங்க அப்பா, அந்த குடும்பத்தை விலக்கி வைக்கணும். அதாவது இது நிந்தவூர் பள்ளிவாசல் உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக வந்த விடயம். நாடு முழுவதும் இது அமலுக்கு வர வேண்டும். போதை வசத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் இதுதான் சிறந்த முறை. ஊருக்குள் தெரியும் தானே, ஒழுங்கான படிப்பில்லை இவங்களுக்கு, ஒழுங்கான தாய் தகப்பனை சொல்லு கேட்கிறல்ல. ஒரு மனித குலத்துக்கே கேவலமான அல்லது மனித குலத்தை அழிக்க வந்த இந்த போதை வசத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் நிந்தவூர் பள்ளிவாசல் எடுத்துங்கிற முடிவு 100க்கு 300 தடவை நல்லம் என்று சொல்லலாம். மனதார இதயத்தை தொடி சொல்லுங்க, இது நல்லமா கேட்டு அதுக்கு போயிட்டு இங்க பெரிய மார்க்கம் பேச வராதங்க. சட்டங்கள் சரியாக நடைபெறுத்தப்படுறதுக்கு அப்பால் சட்டங்கள் இருக்கப்படுமானால் மாத்திரம்தான் இந்த மாதிரி போதை பஸ்தை ஒழிக்க முடியும். அந்த குடும்பம் அச்சம் கொள்ளணும், அந்த குடும்பம் பயப்படணும். இது என்ன நடந்திருக்கின்றால் போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு பிரத்யேகமான அவங்களுக்கு செப்பரேட் இடம் ஒன்று ஒதுக்கி வச்சிருக்கிறேன். எந்த பகுதி எனக்கு தெரியல. ஜனாசா தொழுகையும் அந்த பள்ளிவாசலுக்கு நடத்துறதுக்கு இடமில்லை. எப்படிப்பட்ட தீர்மானம் பாத்தீங்களா? எந்த ஊரில் நேற்று ஒரு போதை பஸ் வியாபாரி உயிரிழந்திருக்கிறார். அவரை சடலம் கிடைக்கப்பட்டிருக்குது. பள்ளிவாசல் இந்த முடிவெடுத்து இருக்குது. அது மிகப்பெரிய முடிவு. உண்மையிலே ஒரு முஸ்லிம் ஊருக்குள்ள இப்படி அச்சம் இல்லாமல் ஒரு விடயத்தை இந்த நம்பிக்கையாளர் சபை எடுத்திருப்பு என்பது அது உலகத்துக்கு நானா எங்கேயும் கேள்விப்படல. இப்ப பாகிஸ்தான்ல வளர்க்கிறானுகள், ஆப்கானிஸ்தான்ல இந்த போதை வசத்தை வளர்க்கிறானுகள். எந்த தீர்மானம் எடுக்கல. ஒரு சிறப்பான தீர்மானம் இங்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் ஜனாசாவுகளுக்கான தொழுகையும் பள்ளிவாசல் அவங்க செய்ய போறோம்ல. அது மிகப்பெரிய விஷயம். இது இந்த ஒழிக்கிறண்டா வேற வழியே இல்லை. இப்ப இதை சொல்றாங்க, அவர் பிறப்பால முஸ்லீமா இருந்தாலும் தான் செய்து சரியா தவறாண்டே அவருக்கு தெரியாதா? அவருக்கு அறிவில்லையா? கள்ளக்கடத்தல் பண்ணி பௌத்துல கட்டி வந்து இடுப்புல கட்டி வந்து போலீஸைக்கு டிமிக்கி கொடுத்து செய்யல. அந்த அறிவு இருக்குமாண்டா? ஏண்டா இந்த அறிவு இல்லை? ஏண்டா அவனுக்கு வக்காலத்து வாங்க வரீங்க? நாசமா போனவங்களே. அட நேசமணி பொன்னையாத்து இருக்கலாம். இப்படியான சட்டங்கள் வந்தா மாத்திரம்தான் இதை ஒழிக்கலாம்டா. அதை விட்டுட்டு பெரிய சூபியாக இஸ்லாம் பேச வந்துடுறாங்க. தயவு செய்து இது இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னா அவ யாரும் கட்டி கேட்கிறேன். போலீஸு காசை வாங்கிட்டு விடுறான், போலீஸ் வளர்க்குறான். அதாவது 2010ஆம் ஆண்டு புலிகள் இருக்கும்போது வந்துச்சா? அதான் புலிகள் பெருமை. புலிகள் வீழ்ந்த உடனே கோட்டாபய என்ற அஜெண்டா நான் பலமுறை ஊடகத்தில் சொல்லிக்கிறேன். கோட்டை என்ற ஒரு அஜெண்டா பெஸ்ட் யாழ்ப்பாணத்தை சீர்குலைக்கணும், 2 கிழக்கை சீர்குலைக்கணும். அப்ப வடகிழக்கில் இருக்கிற நம்மானடா இதே மாதிரி கோயில் சேர்ச்சிகளையும் கொண்டு வரணும். கோயில்ல வர விடாதங்க, போதை பஸ்ஸுக்காரங்க கோயிலுக்குள்ள வர விடாதங்க, சேஜுக்குள்ள வர விடாதங்க. பள்ளிக்குள்ள நாங்க கட்டுப்படுத்த பள்ளிக்குள்ள இவங்க யாரு வாரா யாரு போன்னு பார்க்க முடியாது. ஏண்டா 1000-5000 பேர் கூறுற இடங்கள்ல இவன் எந்த ரூபத்துல வரான்னு பார்க்க முடியாது. இது நல்ல முடிவு. அவன் செத்தானண்டா அவன் பொடியை கொண்டு போட்டு எங்காலும் கொண்டு புதைச்சி போட்டு எங்கிட்ட வராங்க. தெரியுதானே? மனித குலத்துக்கு விரோதமான அல்லது மனித குலத்துக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடிய பாருங்க எத்தனை வாலி ஒருத்தன் சிறப்பு வாழணும் என்று கொழும்பு போய் பஸ்ல எங்க பிடிபடாது. போஸ்டர்ஸ் உழைக்கிறான் தானே, அவனுக்கு தான் அறிவு இல்லை. நம்ம ஆட்களுக்கு அறிவு இருக்குன்னு தானே. அதனால இந்த சட்டம் வரவேற்கப்படக்கூடிய விடயம். இதை யாரும் லொல்லு பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. இது நல்ல விடயம். அங்க சட்டத்தரணி எல்லாம் சேர்ந்து தான் செஞ்சுக்கிறாங்க. நம்முடைய நசீர் சட்டத்தரணி எல்லாம் சேர்ந்து தான் செஞ்சுக்கிறாங்க. அது நல்ல விடயம். அங்க அது சேமனும் ஒரு சட்டத்தரணி போல அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க நாளாந்தம் சம்பந்த கோர்ட்டுக்கு போறவங்க தானே. அவங்க தான் கண்ணுக்கு முன்னுக்கு பாக்குறாங்க. மில்லிய கணக்கா கொண்டு வரான், கிராம் கணக்கா கொண்டு வரான், கேட்கிறான் இல்லையே. போலீஸ் வாச விடுவான் தானே. அவனுக்கு 10,000க்கு வச்சு அவன் விடுவான் தானே. அப்பா நம்ம தாண்டா பார்க்கணும். ஒரு சமுதாயம் இது இந்த நாட்டில் ஒரு 3ஆம் இன சமுதாயம். இந்த சமுதாயத்தை சீர் செய்யணும்னா இந்த சமுதாயத்துக்கு உள்ள தான் இப்படியாக எழும்பணும். வாழ்த்துக்கள்.
உண்மையிலே மனதார இதய நிறைந்த வாழ்த்துக்களை நாங்கள் நிந்தவூர் பள்ளிவாசலுக்கு கொடுக்கலாம். ஜும்மா பள்ளிவாசலுக்காக இப்ப முஸ்லிம் அமைப்புகள் இருந்து அவர் தெளிவான அறிவுரை என்றா எப்படா ஜும்மாவுல கொடுக்காத, எந்த பள்ளியில ஜும்மாவுல இதை செய்யாங்கண்டா கேக்குறீங்களா? வாரங்க ஒரு ஓரத்துல கண்ணபதி உட்கார்ந்து தூங்கிட்டு போறீங்க, அந்த மௌல என்ன சொல்லணும்னு கேக்குறீங்களா? இப்ப சொல்ல வாரங்க தெளிவான விளக்கம் பண்ணுமெண்டா. அடையும் கொய்யால தெளிவான விளக்கம் எப்படா? போலீஸ் பந்தி அந்த ஒவ்வொரு கிளாஸ்லயும் கொடுக்குறாங்க, போலீஸாலையும் கொடுக்குறாங்க தானே. ஏன் உங்களுக்கு தெரியாதா? இப்ப மார்க்கத்தை போதிப்பதற்கு முஸ்லீம் அல்லாதவர்களை தீவிரமாக தேடி செல்லும் உலமாக்கள் ஏன் இந்த சோதனை படிக்க வேண்டாம், அவன் தேடி இருப்பான். இதா இந்த லூசியல் சொல்றாங்க. இப்ப ஒவ்வொரு ஊரா இந்த தப்லிக் ஜமாத் பார்த்து போகுது, அவன் நிப்பானா, ஓடுவான், அந்த 8 கால் பறக்க அவன் நிப்பானா? அதெல்லாம் முடியுமா? சும்மா கமெண்ட்ஸ் அள்ளிட்டு வராங்க லூசி பயல்களா. எனவே இப்ப களிமாவை ஓதின ஒரு முஸ்லீமே இறைவனை மறக்காம அவர் களிமா ஓதினா மட்டும், அவர் களிமா சொன்னா மட்டும் முஸ்லீம் ஆக முடியுமா? முஸ்லீம் வாழ்க்கையை கொண்டு வாங்கடா. அது எங்க வருது? ஒவ்வொரு பள்ளிவாசல், எந்த நாடு முழுவதும் போற ஜும்மா பள்ளிவாசல், எந்த பள்ளிவாசல்ல இந்த போதை பாசத்தை பாதிக்காதாங்க? குடும்பம் அழிகுது, புள்ள குட்டி அழிகுது, இந்த குடும்பம் ரோட்டுக்கு வந்துட்டேன்னா கேக்குறீங்களா? எப்படியெல்லாம் கடத்திக்கு வாரீங்கடா? வாகனத்திலே டீப்புக்குள்ள போட்டு கொண்டு வாரீங்க. எந்தெந்த வகையா கொண்டு போலீஸ் இதையே பார்த்து கொண்டிருக்கலாமா? யாராவது தகவல் கொடுத்தா மட்டும்தான் போலீஸ் தேடி வரும். அப்ப அவனுக்கும் புள்ள குட்டி போலீஸ்காரன் இதேதான் தொழில். ஒவ்வொரு வாகனமா பார்த்து இருக்கணுமா? தகவல் கிடைக்கணும். எங்களுக்கு தகவல் கிடைத்தா நாங்க அதை காட்டி கொடுக்கல போலீஸ் சொல்லுவான் இல்ல. எனவே இது அள்ளிக்கிட்டு லோ பேச வராதங்க, சட்டம் பேச வராதங்க. எந்த ஒரு பள்ளி வாசல் டூ லேட்ன்றது லேட்டஸ்டா செய்யப்படுறது, அதை பெருமைப்படுத்துங்கடா. அதை விட்டு போட்டு அவனுக்கு அந்த குடுக்காரனுக்கும் கடத்தல்காரனுக்கும் பாவிக்கிறவனுக்கு சரி இன்னும் ஒரு சட்டம் சொல்றீங்க, பாவிக்கிற தண்டை நீங்க கொண்டு வந்ததான் நான் பாவிக்கிறான், நீ கொண்டு வராம விடுங்களேன்டா, நீங்க ஊருக்குள்ள இறக்காம விடுங்களேன், அவன் எப்படி பாவிப்பான்னு பாப்போம். இப்ப நம்ம ஊர்ல பெட்ரோல் தட்டுப்பாடுன்னு சொல்றேன், பெட்ரோல் செட்ல இருந்தா மட்டும் நீங்க அடிக்கிறீங்க, பெட்ரோல் செட்ல இல்லண்டா என்ன செய்வீங்க? வேற ஊருக்கு போவீங்க, அங்கேயும் இல்லண்டா வீட்டுக்கெல்லாம் படுக்கணும். அந்த மாதிரி தான் தூளோண்டு ஊருக்குள்ள வரலண்டால் அவன் பாவிக்க மாட்டான். எத்தனடா 15 வயசு பொடியும் கழிவு இல்ல, 18 19 சீர் அழிஞ்சிட்டு அந்த சமுதாயம். இருக்கிறதே கொஞ்ச காலம் இப்ப இருக்கிற இளம் சமுதாயம் ஒன்று இல்லாம போயிடும், இப்படி பாதிக்கப்பட. எனவே இந்த மாதிரி விடயங்கள் அரங்கேற்றப்பட வேண்டும். இதுக்கெல்லாம் பத்வா கொடுக்குறல்ல, என்ன கேட்டா நான் சுட்டுத்தாளையும் தாங்க மாட்டேன். ஒரு சமூகத்தை அழிக்க வருகின்ற விடயம் இது. இதை உலக பரப்பு கொண்டு வரணும் இந்த செய்தி. இது நான் மட்டும் சொல்லி தெரிய வராது. எந்த ஒரு பள்ளி விடயம் உலக மேடைக்கெல்லாம் வரணும், அது எல்லா மொழிகளுக்கும் போகணும். இது வேற ஒரு செய்திக்கு நான் அனுப்புவேன். ஆனாலும் நம்ம ஊருக்கு இது ஒரு புதிய சட்டமாக நான் பார்க்கிறேன். இது ஒரு புதிய விடயம். ஜனாசா தோண்டி எடுக்கப்பட்டு முஸ்லீம் பள்ளி வாசலில் மரண அறிவுறுத்தல்கள் வாசிக்கப்பட்ட பள்ளிவாசல் தொழுகை நடத்தப்பட்டு முஸ்லீம் ஐயப்படி அடக்கஞ்சி இஸ்லாமிய நடைமுறையா போடா கையால அதெல்லாம் போடாது. புதைச்சாச்சு நீ போயிரு, அது இறைவன் தீர்மானிக்க, நீ நல்லவனா கெட்டவனா சொர்க்கமா நரகமான்னு இறைவன் தீர்மானிக்கட்டும். ஆனா நம்ம மக்கள் முன்னையில மக்களை சீர்குலைக்க வர. அடுத்தது நின்ற ஊர்ல மட்டும் இல்லை, என்ன கேட்டா நாடு முழுவதும் கிழக்கு மாகாணத்துல அன்றாபுர போர்டர் இருந்து பானம வரையுமான பகுதியில குடிசை கைத்தொழில். அது நம்ம ஊர்ல இப்ப சாதாரணமா வீடு சுத்துவாங்க, பாய்கள் பின்னுவாங்க, தறி அடிப்பாங்க. அதை விட வேகமான ஒரு குடிசை கைத்தொழிலாக எல்லா ஊர்லயும் மாறிட்டாது. அதுல ஆக கூட முஸ்லீம் ஊர் சென்னா வருவீங்க, நம்ம ஊரை காட்டி கொடுத்த செக் கிடையவே கிடையாது. கிழக்கு மாநிலத்தில் அத்தனை முஸ்லீம் ஊர். அதுல இந்த ஓட்டமாடிய பாருங்க, எல்லாம் பாத்துப்பீங்களே, ஒரு பெரிய பெரிய அம்மா கூட, பெரிய அம்மா அப்பா, ஏன்டா உங்களுக்கு எல்லாம் பொழைப்பே இல்லையாடா? ஒவ்வொரு மனுஷனும் ஊர்ல பிச்சை எடுத்தாலும் ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் உழைக்குதுகள். இது நீங்க லேசா பணக்காரன் ஆகணும், உங்களை எல்லாம் கொண்டு போறோம்டா. உங்களுக்கு எல்லாம் விஷம் பறிக்கினாலும் பாவம் இல்லை. என்ன கேட்டால் இவங்களை பிடிச்சு ராத்திரி 12 மணி தெரியாது விஷத்தை கொடுத்தாலும் பாவம் இல்லை. இது ஒழிக்கப்பட வேணும், அழிக்கப்பட வேணும். இப்படியான தீர்மானங்கள் நாடு முழுவதும் இல்ல. ஆம்பளை சிங்கமாக ஒரு ஆம்பளை சிங்கம் பண்ணா பள்ளி தலைவர்ண்டா எல்லா ஊர்லயும் எடுங்கடா. சும்மா பள்ளி தலைவர் வேஷம் போட்டு தொப்பியை போட்டு தெரியாம நீங்களும் உங்களோட தொப்பியும் தாடியும் போட்டு சும்மா ஊரை போட்டு பேய காட்டாம எந்த ஒரு பள்ளி வாசல் மாதிரி எல்லாரும் ஒரு முடிவெடுங்கடா. முடிவெடுத்து இந்த தீர்மானம் கொண்டு வாங்கடா. அப்பான்னு அடங்குவாங்க, அந்த குடும்பம் அடக்குண்டா. அந்த குடும்பத்தை அடக்கலாமான இதுதான் பலி, வேறு மாற்று கருத்து கிடையவே கிடையாது. எந்த ஒரு பள்ளிவாசல்ல முடிவு ஏகமானதா உலக முடிவாக பார்க்கப்படும். அது சரியா வேர்ல்டு டிசிஷன் அப்படிதான் பார்க்கப்பட வேணும். நான் பாகிஸ்தான்களை அனுப்பிவிட்டுருவேன். நான் பாகிஸ்தான் நம்மளுக்கு அனுப்பி பாடுறா, ஒரு பள்ளிவாசல் எழுதுக்க நீங்க எடுங்க கொடுக்கணும். இது
அப்பா அடங்குவார்கள். இது அடக்கணும், இது ஒழிக்கணும். நம்ம ஆதங்கம் எல்லா மக்களுக்கும் இருக்குது. ஒரு ஊடகம் என்ற ரீதியாக நெந்தூர் பள்ளிவாசலுக்கு மீண்டும் மீண்டும் இதய நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து எல்லா முஸ்லிம் ஊர்களையும் எல்லா பள்ளிவாசலையும் இந்த விடயம் அரங்கேற்றப்பட வேண்டும் என்று இந்த விடயத்தை அரங்கேற்றி இருக்கின்றோம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.